ओम श्री कृष्णाय परमात्मने नमः। युक्ताहार विहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः। भगवान श्री कृष्णர் இந்த ஸ்லோகத்தில் தியானம் யாருக்கு துன்பத்தை நீக்கும், யோகஹ துக்கஹா பவதி, யோகஹனா தியான பயிற்சியானது, துக்கஹா அப்படின்னா துன்பத்தை நீக்குவதாக, துன்பத்தை அடியோடு போக்குவதாக, பவதி இருக்கும். யாருக்குன்னா யுக்த ஆகார விஹாரஸ்ய. யுக்த இந்த வார்த்தை கீதை முழுக்க எத்தனை இடத்துல இந்த யுக்தகாங்கிற வார்த்தை வந்திருக்கிறதே நம்ம பார்க்கலாம். யுக்தகனா அளவான, இந்த இடத்துல வந்து அளவான முறையான ஆகாரம். ஆகாரம்னா நமக்கு தெரியும் உணவு. விகாரம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்ம வந்து எந்த அளவுக்கு உணவு உட்கொள்றோம், எவ்வளவு நடக்கிறோம். இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, செலிப்ரேட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நிறைய ஆக்டிவா இருக்கணும், பிசிக்கலி ஆக்டிவா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பிசிக்கல் ஃபட்டீக், நம்ம டயர்ட் ஆகி தான் தூங்க போகணும். இன்னைக்கு வந்து உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம், வேற ஏதோ வேலைகள்லாம் பண்றது தவிர உடம்ப வந்து, இது வந்து உடம்பை பற்றி பகவான் சொல்கின்ற விஷயம். உடம்பை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, உடம்புக்கு அளவான உணவு கொடுக்கணும், அதே மாதிரி அளவான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் கொடுக்கணும். சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு சொல்றாங்க. நம்ம ஏதோ ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப கெடுதல், புகைப்பிடித்தல் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல், நான் உட்காந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நிறைய நேரம் ஸ்கூல்ல குழந்தைங்க வேற வழி இல்லாம உட்காந்துருக்காங்க, ஆபீஸ்ல உட்காந்து, இங்க பார்த்தாலும் நம்ம சீட்டட் போஸ்டர் தான் இருக்கும். இதுவே சொல்றாங்க, அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எழுந்து நல்லா கை கால்லாம் அசைச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பகவானத்தை தான் சொல்றாரு. அதாவது நம்ம தியானம் பண்றதுக்கு இதெல்லாம் அனுகூலமா இருக்குன்னு பகவான் சொல்றதா ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது வந்து பொருளியல் வாழ்க்கை, அருளியல் வாழ்க்கை ரெண்டுக்குமே ரொம்ப பரம அனுகூலம்னு சுவாமிஜி சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல. இப்படி நம்ம ஒரு வாழ்க்கை முறையை கை கொண்டோம்னா ஹிதமான மிதமான வாழ்க்கை முறை. ஆக முதல்ல யுக்த ஆகார விகாரம் சொன்னார். உணவு, அப்புறம் உடலால நம்ம செய்யக்கூடிய நடைப்பயிற்சி அதெல்லாம் எடுத்துக்கலாம். விகாரம்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்புறம் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, கர்மசுனா நம்முடைய செயல்பாடுகளில், யுக்த சேஷ்டஸ்ய அப்படின்னா அளவான உழைப்பு. அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னா, சில பேர் உழைக்கிறதே கிடையாது, சில பேர் ஓவர் உழைப்பு. ரெண்டும் கெடுதல். ஒரு 4 விஷயத்துல வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாடரேஷன் இருக்கணும்னு சுவாமிஜி சொல்லிட்டே இருப்பார். உணவு, உறக்கம், உழைப்பு, ஓய்வு. நிறைய பேருக்கு ஓய்வு எடுக்கிறதே எப்படின்னு தெரியாது. மொபைல பார்த்துட்டு இருக்கிறது ஓய்வு எடுக்கிறது ஆகாது. நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க்குன்னு தான் எடுத்துக்கணும். பிரெயினுக்கு 2 மோடு தான் தெரியும், ஒர்க் மோட், ஸ்லீப் மோட். நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம்னு சொன்னா ஒன்னும் பண்ணாம இருக்கிறது, அல்லது இவ்வளவு நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தோம்னா வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்கறது, இதுக்கு இன்னொரு வேலை பார்க்கறது ஓய்வாக அமையும்னு சித்பவானந்த் சுவாமிஜி சொல்வார். ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, பிரெயினை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம், மனசை ரொம்ப வந்து நிறைய ஓவர் திங்கிங். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன, பெரிய ப்ராப்ளம் இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அதிகமான விஷயம், எண்ண ஓட்டங்கள். அதெல்லாம் நெறிப்படுத்தணும்னா தியான பயிற்சி எவ்வளவு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையே இதற்காக தானே அவ்வளோ சொல்றாரு வந்து பகவான். ஆக யுக்த சேஷ்டஸ்ய கர்மசுனா நம்முடைய செயல்கள்ல அளவான உழைப்பு இருக்கணும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் எவ்வளவு நேரம் உழைக்கணுமோ அவ்வளவு நேரம், ராத்திரி பகலா உட்காந்து நான் அப்படியே சாப்பிடாம தூங்காம அப்படியே பண்ணி எல்லாம் பண்ணி, இப்படி பண்ணி நம்ம பொருளியல் வாழ்க்கையில வேணா சம்பாதிக்கலாம், பணம் கிடைக்குமா இருக்கும், புகழ் கிடைக்குமா இருக்கும். ஆனா இந்த உடல்லையும் மனசையும் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து போட்டு கிரஷ் பண்ணும்போது அது வந்து இந்த தியானத்திற்கு அனுகூலமாக இருக்காது. தியான பயிற்சி பண்றவனை பத்தி தான் இங்க பகவான் சொல்ற, வேற ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லல. நீ தியானம் பண்ணனா இதுக்குள்ள வரணும். எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்ப எந்த இதுக்கு போகணும்னாலும் இந்த மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கோம். இங்க பகவான் சொல்கிறது உயர்ந்த ஆத்ம தியானம் செய்கின்ற யோகியை பற்றி. அப்ப அந்த யோகி எப்படி இருக்கணும்னா இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை உடையவனாக இருக்க வேண்டும். ஆபீஸ் போறவரா இருக்கலாம், இல்லறத்துல இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், அந்த யோகியாக இருக்க முடியும். எப்போனா நம்ம அளவாக உணவு உட்கொண்டு, அளவாக நடைப்பயிற்சி செய்து, அளவாக உழைப்பில் ஈடுபட்டு, அப்புறம் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, இந்த உறக்கமும் விழிப்பும் அதுல அளவா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு யோகஹ துக்கஹா பவதி. இப்ப ஒரே வார்த்தையில சுவாமிஜி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது உணவு, உறக்கம், ஓய்வு, உழைப்பு எல்லாத்துலயுமே ஒரு மிதமும் ஹிதமும் இருக்கணும்.
எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டக்கூடாது. நமக்கு தெரியணும் மனசுல இந்த மாசம் என்ன பண்ண போறோம், இந்த வாரம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு என்ன வேலை, சின்ன சின்னதா பிரிச்சு அழகா டைம் டேபிள் போட்டு இந்த நேரம் இதான் பண்ண முடியும். நம்ம உடம்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கணும். ஒண்ணுல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி, இப்ப உடம்ப மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி மனசை விட்டுறக்கூடாது. அப்ப எல்லா நலன்களும் தானே முக்கியம். சுவாமிஜி 7 நலன்கள் சொல்வார். ஆன்ம நலம், ஆன்ம நலம்னு சொல்றோமே, இந்த ஆன்மா இந்த உடல்ல நலமா இருக்கணும்னா அறிவு நலம், மனநலம், அதுக்கப்புறம் சொல் நலம், செயல் நலம், உடல் நலம், உறவு நலம், பொருள் நலம், எல்லா நலம் தான் வேணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோள், என்ஜாய்மெண்ட் மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோள். இந்த உடம்புக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்படி குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து ஒண்ணு பண்றோமோ, இந்த உடம்புக்கு என்ன, இந்த உடம்புக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும், அளவான ஆகாரம் கொடுக்கணும், இதுக்கு ஓய்வு கொடுக்கணும், இதுக்கு உறக்கம் கொடுக்கணும், இது சரியான உழைப்பு கொடுக்கணும். இது நல்ல ஒரு காரையே நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுட்டா அது எவ்வளவு தூரம் நம்மளோட ஓடும். அந்த மாதிரிதான் அந்த உடம்பு மனசை நல்லா அதுக்கு அதை சரியா கவனிச்சோம்னு சொன்னா அது நம்மள ரொம்ப நாள் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும். இப்பதானே கொஞ்சம் ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். நெறிப்படுத்தப்பட்ட உடலும் பொறிகளும் மனமும் நமக்கு நண்பன், உயிருக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு பார்த்தோம். அதே விஷயத்தான். ஏன்னா தியானம் பண்ணணும்னு சொன்னா திடீர்னு சொல்லுங்க, மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. இது ஏதாவது ஒண்ணு, ஒரு செயலை பண்ணுனா பண்ணிடலாம், இந்த இடத்த பெருக்குனா பெருக்கிடலாம், இவ்வளவு பணம் கொடுனா கொடுத்துடலாம். ஆனா தியானம்ங்கிறது மனப்பயிற்சி இல்லையா? மனசை அமைதிப்படுத்தி மெய்ப்பொருளை தியானிக்கின்றது எவ்வளவு உயர்ந்த விஷயம். அதற்கு எவ்வளவு மன ஒருமுகப்பாடு வேண்டும். அதற்கு நம்மள பகவான் தயார் பண்ணும்போது முதல் ஸ்டெப்பா என்ன சொல்றாருன்னா, நீ இந்த கவனி, முதல்ல வெளியில இருந்து வா, பிசிக்கல் டைமென்ஷன், இந்த உடம்ப சரி பண்ணு ஃபர்ஸ்ட். இந்த உடம்புக்கு சரியான உடம்பு மனசு இதை நம்ம சரியா வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில ஒரு ரிதம் இருக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்துப்போம், எத்தனை மணிக்கு தூங்குவோம், அதுல எல்லாம் எப்ப சாப்பிடுவோம், எவ்வளவு சாப்பிடுவோம், அதுல எல்லாம் ஒரு ஒழுங்குபாடு இருந்தா அப்படிப்பட்டவனுக்கு தியானம் துன்பத்தை போக்கும்னு பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.